சந்தோஷமா இருக்கீங்களா? சேஃபா தான் இருக்கீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு மறுபடியும் இந்த இடத்துல இருந்து உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய கண்ணிலே மூடும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடம். தேங்க்யூ ஜீசஸ். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. சோர்ந்து போகும் நேரத்தில் வேதனை தருகின்றி, சத்துவமில்லா வேளையில் அதை பெரிய செய்கின்றி. சோர்ந்து போகும் வேளையில் வேதனை தருகின்றி, சத்துவமில்லா வேளையில் அதை பெரிய செய்கின்றி. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீரும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீரும் ஜீவ தண்ணீரே. அடுவதனால கூட பாவம் அடுவை எங்களோடு கூட பேசுங்க. அடுமை சுருக்கத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனம் உள்ள வார்த்தையில கொடுங்க. எங்களோடு பேசி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் நல்ல ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கா வேகமா எடுத்து வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 36, 37 வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டியமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. அங்கதான் ஜெயம். சுத்தி பார்த்தாலும் பயம்தான். அல்லேலூயா. எத்தனை அப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்க ஜெயம் சொல்லுது. ஏன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா பயமெல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, யாருக்கு பயம், யாருக்கு ஜெயம், முடிவில் நீங்களே ஒரு அனாலிசிஸ் போட்டுவீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இந்த வசனம் சொல்லி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன். அப்ப இது இந்த வசனத்தின்படி யார் ஆண்டவரை நேசிக்கிறான்? பங்கு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க, நான் ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னா, இதை எழுதினது யாரு? பவுல். பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப பவுல் ஆண்டவர் நேசிக்கிறார், அப்படிதானே? அப்புறம் அப்படியே வாங்க, அவன் ஒவ்வொருத்தரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. அது வாசிச்சுங்கிறது இவன் எல்லாவற்றையும் யார் அன்பு கூறுகிறான்? அப்ப இந்த வசனம் யார் அன்பு செலுத்துறது குறிக்கி? கரெக்ட் தானே? முதல் வசனத்துல பார்த்தா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் சொல்றது? யாரு? பவுல். அதே போல் தான் சொல்றா, என்ன அவரும் அன்பு, என் மேல அவரும் அன்பு, என் மேல அவரும் அன்பு கூறுகிறவரே இருக்கிறார். சரி, யோவான் 3:16 எப்படி என்ன சொல்லுது? ஆமா, இதான் ஒன் சைடு லவ். அங்கிள் சொன்ன மாதிரி இது வந்து என்ன லவ்? அவரு ஆண்டவர் வந்து ரெடியா இருக்காரு. ஐ அம் லவ்விங் டு எவ்ரிஒன். அந்த லவ்வுக்கு
அது அவர் ரெடியா சொல்றாரு. அதான் வசனம் சொல்லுது, இவ்வளவாய் உலகத்தில் ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவர் இந்த உலகத்தை நேசிக்கிறார். அப்ப யார் ஜெயம் கொள்ள முடியும்? ஆண்டவர் நேசிக்கிற எல்லாருமே ஜெயம் கொள்ள முடியுமா? ஆண்டவர் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார், எல்லாருமே ஜெயம் பெற்ற முடியுமா? இந்த வசனத்தின்படி ஆண்டவர் மேல பவுலும் அன்பு செலுத்துறான், பவுல் மேல ஆண்டவரும் அன்பு செலுத்துறாரு. எங்க இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கோ சுத்திலும் பயம் இருந்தாலும் ஜெயம் உங்களுக்கு எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாரும் பயப்படும் போது நீங்க எப்படி இருக்கணும்? யார் பயம் இல்லாம இருப்பாங்கன்னா, நானும் அன்பு செலுத்துறேன், அவரும் அன்பு செலுத்துறாரு. இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்தா பயம் கட்டாயம் வராது. அல்லேலூயா. ஏன்னா அன்பு பயத்தை சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்குமா? இப்ப பயம் இருக்கிற இடத்துல ஜெயம் வருமா? அப்ப எல்லாத்துக்கும் ஆணி வேறுங்க. அன்பு இருந்தா நான் அவர்களை அன்பு செலுத்துறேன், அவர் என்னில் அன்பு செலுத்துறாரு. சுத்திலும் பயம் இருந்தாலும் ஜெயம் எனக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க, ஜெயம் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை விட்டு சபைக்கு வந்துருமே. இந்த சபைக்குள்ள அநேகர் உலகத்தால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம். யாரும் எனக்கு தெரியாது. ஆனா சில பேரு தேவனால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஆட்கொள்ளப்பட்டவன் தான் யாரு? பவுல். ஆமென். இப்ப நீங்களும் நான் எந்த லிஸ்ட்ல இருக்கணும்? உலகம் என்ன மேற்கொள்ளக்கூடாது, ஆண்டவர் என்ன ஆட்கொண்டிருக்கணும். ஆண்டவர் ஆட்கொண்டா உலகத்தை நீங்களும் நான் ஈஸியா ஓவர் கம் பண்ணுவோமா இல்லையா? பண்ணும் தானே. வசனம் அருமையா இருக்குல்ல. புதிய பல வெளிப்படுத்துற விசேஷத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனை தூணாக்கிடுவேன். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு 2 தூண் இருந்துச்சாம். என்ன தூணு? தூணுன்னு சொன்னா டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகும். 2 ஸ்தம்பம். என்ன ஸ்தம்பம்? மேக ஸ்தம்பம். அதுக்கு பேர் என்னது? தமிழ்ல ஸ்தம்பம் இருக்கு, டக்குன்னு பார்த்தா நமக்கு குழம்பிடும். அப்ப இங்கிலீஷ்ல படிச்சுன்னா தெரியும். அதாவது பில்லர்ஸ் ஆஃப் ஃபயர், பில்லர்ஸ் ஆஃப் கிளவுடா, மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். அப்போ பழைய ஏற்பாட்டுல இவனை சுத்திலும் ஸ்தம்பம் தூணு வச்சுக்கலாமா? அதான் உண்மை. பழைய ஏற்பாட்டுல இந்த ஜனங்களை சுத்திலும் தூணு. ஆனா ஒரு பையன் கூட விண்ணாகலன்னு அர்த்தம், ஒருத்தன் கூட ஜெயம் கொள்ளல. ஆமென். அதனாலதான் பரலோகத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் மேக ஸ்தம்பம் இருக்கோ அக்னி ஸ்தம்பம் இருக்கோ அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஜெயம் பெற்றா பரலோகத்துல நீங்க நானும் அவருடைய ஸ்தம்பம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தம்பம் என்ன சொன்னேன்? தூணு. யார் ஆக்குவாரு? உங்களை என்ன ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாரும் நம்ம தான். யார் தான்? ஜெயம் கொண்டா அவருடைய சமூகத்துல உங்களை என்ன ஆண்டு எப்படியா மாத்திடுவாரு? ஸ்தம்பமா. அப்போ ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் மேல எல்லாரும் ரொம்ப லவ் இருக்கும்ல. ஆதி அன்பு அமோகமா இருக்கும். நாளாக எப்படி இருக்கும்? கோடை காலம், அதுக்கப்புறம் இலையுதிர் காலம், அப்புறம் வசந்த காலம், அவ்வளவுதான். அப்புறம் பார்த்தா ஒண்ணு இருக்காது. இல்லையா? ஆனா ஆக்சுவலா பார்த்தா விதைப்பும் அறுப்பும் வந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி சோதனை டக்குன்னு எழுதிச்சிடும். ஆனா நம்ம லைஃப்ல எப்படி இருக்கு? கர்த்தர் அறிவா. அப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு எனக்கும் தேவன் மேல அது அளவற்ற அன்பு இருந்திருக்கும். அந்த அன்புல ஆரம்பிச்ச நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் அந்த அன்பு இருந்தா தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பவுல் கூட ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா அந்த ஆள் போயிட்டான், ஆளை காணல. யார் இருந்தாலும் தேமா. அசல் நல்லா இருக்கலாம். தேமா எது மேல ஆசை வச்சுட்டானா? பிரபஞ்சத்தின் மேல அன்பு வச்சுட்டான். அல்லேலூயா. இப்போ முதல்ல எதனால பவுல் கூட ஓட ஆரம்பிச்சாரு? பவுல் கூட எதனால ஓட ஆரம்பிச்சாரு? ஆண்டவர் மேல உள்ள நேசம், அவர் மேல அன்பு, அவருக்காக பவுலோடு கூட ஓடினவன் இப்ப பவுலை விட்டு ஓடிட்டு இருக்கான். ஓடிட்டு தான் இருக்கான், ஆனா எங்க ஓடுறான்னு தான் தெரியல. அல்லேலூயா. முதல்ல பவுலோடு கூட ஓடிட்டு இருந்தவன் இப்போ உலகத்தினால ஆட்கொள்ளப்பட்டு ஓடிட்டு இருக்கிறான். 2வது ஒருத்தன் அவனும் அப்படிதான். ஆபிரகாமும் கூட இருந்து அவனோடு ஓடினவன் யாரை விட்டு ஓடிட்டான்? ஆபிரகாம் விட்டு ஓடினது யாரு? லோத். சரி எல்லாத்தையும் விட்டோம், புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடும். நம்ம ஆண்டவர்கிட்ட வரும். ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் பண்ணி கூட வச்சிருந்து 3 வருஷம் ஊழியம் பண்ணல,
ஒரு 3 பேர் ரொம்ப செக்யூர் வச்சிருந்தாரு. சரி, இந்த 3 பேராவது வருவாங்கன்னு பார்த்தா அவனையும் வந்தாங்களா இல்லையா? ஆளை காணல. இல்லையா இல்லையா? அப்ப இதெல்லாம் நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இப்படியா உணர்த்தப்பட்ட ஒரு காரியம். அப்போ சொல்லுங்களேன் பக்கத்துல, பிரதர் சிஸ்டர், என் கூட இருக்கிறவங்க பிரிஞ்சாலும் அவர் கூட இருக்கும்படிக்கா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. நம்ம கூட இருக்கிறவங்க உலகத்தால ஈர்க்கப்பட்டு பிரிஞ்சு போனாலும் நீங்களும் நானும் அவர் கூட இருக்கும்படிக்கா தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை ஜெயங்குழுவாய் மாற்றுவார். பரலோகத்துல நீங்களும் நான் தான் அவருடைய தூணா மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. என் மணவாளன் இயேசுராஜாவை படிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். என் மணவாளன் இயேசுராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசுராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஆண்டவரே, எத்தனை பேர் என் கூட ஓடினவங்க உலகத்தால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் உலகத்தை நோக்கி ஓடினாலும் நான் உங்களோடு கூட இருக்கும்படிக்கா ஆண்டவர் தொடர்ந்து ஓட உதவி செய்ய ஆண்டவரே. பரமழை பின்னி பரமழைப்பி பசைய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பி பசை பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாம் சேர்ந்து ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஆமென் ஓடுகிறேன், நான் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக ஆண்டவரை நேசிக்காம அவருக்காக ஓட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். அப்ப நம்ம பார்த்தபடி தேவன் உலகத்தை நேசிப்பது உண்மை. அதனால மாத்திரம் நீங்களும் நானும் ஜெயம் பெற முடியாது. அவரை நீங்களும் நானும் அவருக்குள்ள அன்பு செலுத்தினா நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? எந்த ஒரு காரியமும் அவர் மேல உள்ள நம்ம அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரே ஒரு நபரை மாத்திரம் வேகமா 10 மணிலாம் எடுக்க மாட்டேன், அதுக்கு முன்னாலே சீக்கிரமா முடிச்சிடறேன். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு நபரை மாத்திரம் வேகமா நம்ம தியானிக்க போறோம். எனக்காக எடுத்து வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். வசனம் என்ன இருக்கு? தரியுமே பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம். யார் இந்த தானியேல்? கோரேஸ் ஆண்ட போதும் ரொம்ப ஜெயமா இருக்கிறாரு, தரிய ஆண்ட போதும் ஜெயமா இருக்கிறாரு. இவர் என்ன ஒரு பெரிய மகிமையான ஒரு மோசையை போல முச்செடியில் எழுந்த ஒரு தேவனுடைய தரிசனத்தை பார்த்தவரா தானியேல்? இல்ல சின்ன வயசுல சாமுவேலை போல ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து விடப்பட்டவரா? அப்படியானாலா? இல்ல எலியாவை போல ஒட்டுமொத்த தேசமே ஆண்டவருக்கு விரோதமா இருந்த போது ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னாலா? எப்படிப்பட்டாலே தானியேலை பத்தி வசனம் எப்படி இருக்கு? 1வது அதிகாரத்துல நல்லா இருக்கும். அங்க போய் ஒரு ராஜா போய் முற்றுகை போட்டு சில மக்களை தூக்கிட்டு இருக்கான். அவன் யாரெல்லாம் தூக்குனானா? ராஜகுலத்தார், துரை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர், அழகானவன், அப்போ ஹை கிளாஸ் ஒரு ஆள் தான் தானியேல். கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? எப்போதுமே நம்ம ஹை கிளாஸா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம வந்து தப்பா நினைச்சக்கூடாது. இல்லையா சொல்லுங்க? ஆமா, ஆள் ரொம்ப டாப்பான ஆளு. இவங்கெல்லாம் வந்து
வசனத்தெல்லாம் ஒழுங்கா படிப்பாங்களா? ஆண்டவங்கள அனுபவிச்சிருப்பாங்களா? தப்பு கணக்கு. அல்லேலூயா. தானியேல் எப்படிப்பட்ட ஆளு? டாப் கிளாஸ் ஆளு தானியேல். அவனுடைய காரியம் தான் எப்படி இருக்கான். ஆனா அவனுக்கு ஏதாவது ஒரு ஆண்டவரோடு கூட ஏதாவது தனிப்பட்ட விதத்துல கனெக்ஷன் இருந்துச்சா? பைபிள் பார்த்துச்சா? பைபிள் இருக்கா? நான் சொன்ன மாதிரி மோசே மாதிரி அப்படி அக்கினியில ஆண்டவர் பேசினார், தானியேலே தானியேலே, சத்தம் கிடையாது. இல்லாட்டி ஏசாயா மாதிரி வீட்டுல உட்காந்து இல்லாட்டி ஆராதனை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படியே சட்டைகள் ரெக்கைகள் அடிச்சு கேருபின் சேராபின் அப்படி தொழுகிற மாதிரி ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை பார்த்தானா எந்த ஒரு அடையாளமும் எந்த ஒரு அட்ரஸும் எழுதப்படல. அந்த மாதிரி காரியங்கள். ஒன்னே ஒண்ணு, ரொம்ப டாப் கிளாஸான ஆளு. அவங்க அப்பா அம்மா நல்ல ஹைஃபையான குடும்பம். அதுல உள்ளவங்க தான் இந்த தானியேல். சரி, இன்னொன்னு அதுல முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 1வது அதிகாரம் முதல் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். முற்றுகை அப்படின்னா என்ன? சுத்தி வளைச்சாச்சு. இல்ல இப்பதான் பார்த்துட்டு தானே இருக்கோம். சூப்பரான சொல்லிட்டாங்க. முற்றுகை அப்படின்னா இது ஒரு போர் தந்திரம். ஒரு நாட்டை படையெடுத்து அவங்க எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி அவனை தப்பிக்க விடக்கூடாது. ஒருத்தனையும் தப்பிக்க விடக்கூடாது. எப்படி? இப்போ இங்க இருந்து வாராங்கன்னா டக்குனு இங்க ஒரு எக்ஸிட் கேட் இருக்கு. முதல்ல யாரும் தப்பிக்க கூடாதுன்னு இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதை முதல்ல அடைச்சிருவாங்க. இதை அடைச்சாச்சுன்னா அங்கேருந்து வரும்போது இங்க போக முடியாது, இங்க லாக். அப்ப என்ன பண்ணுவாச்சு? முற்றுகை போட்டாச்சு. எங்கேயும் தப்ப முடியாது அவனுடைய கைக்குள்ள. இப்ப அவன் சொல்றதுதான் நம்ம அவன் சொல்றபடிதான் நடக்கும். இது ஒரு போர் தந்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் பயமில்லாதானே இருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அத்த நல்லவர். அப்ப இப்படிப்பட்ட காலத்துலதான் தானியேலை எங்க கொண்டு போறாங்க? நான் பிராக்டிக்கலா பேசுறேன், அப்படி கொஞ்சம் வந்துருங்க. சரி, ஓகே. இப்படிப்பட்ட முற்றுகைனா இதுதான். அவன் எங்கேயுமே தப்ப முடியாது. அவன் கைக்குள்ள மாட்டியாச்சு. அவன் கைக்குள்ள மாட்டியாச்சு. யார் கைக்குள்ள? நேபுகாத்நேச்சார் கைக்குள்ள மாட்டியாச்சு. இப்போ நேபுகாத்நேச்சார் என்ன பண்றான்? அரண்மனையில இருக்கிற சில ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற சில பாத்திரத்தெல்லாம் எடுத்து தன்னுடைய கோவிலுக்கு கொண்டு போறான். ஆனா ஒரே தப்பு கணக்கு போட்டான். கோயில்ல இருக்கிற பாத்திரம்லாம் ஏன் கோயிலுக்கு? அரண்மனையில் இருக்கிறவன் ஏன் அரண்மனைக்கு? அவனுக்கு தெரியல. தானியேல் என்பவன் வெறும் நபர் அல்ல, அவன் தேவனுடைய பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் அது யாருக்கு தெரியல? நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கிரியை செய்வது அப்படிதான் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அற்பமானவைகளை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அதான் வசனம் சொல்லி ஞானிகளை வெட்கப்படுத்த யாரை தெரிஞ்சு கொண்டாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. இது யாருக்கு தெரியல? நேபுகாத்நேச்சாருக்கு தெரியல. எல்லா பாத்திரத்தையும் தேவ சமூகத்தில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அவன் கோயிலுக்கு கொண்டு போயிட்டான். அரண்மனையில எருசலேமின் அரண்மனையில இருக்கிறது எல்லாத்தையும் எங்க கொண்டு போயிட்டான்? அவனுடைய அரண்மனைக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தானியேலுடைய மனநிலைமை எப்படி இருக்கும். இப்போ உங்களுடைய என்னுடைய மனநிலைமை நேரத்து நைட்டெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு ஓரளவு என்னால கேஸ் பண்ண முடியுது. ஓரளவு நீங்க இன்வால்வா இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு சோத்திரம். நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணது ஆண்டவர் தான் வெளிச்சம். நான் எப்படி பண்ணேன் தோத்திரம். நேற்று நைட்டு நம்ம மனநிலைமை எப்படி இருந்தது? நம்ம நியூஸை கேள்விப்படுறோம் இல்லையா? நம்ம நியூஸை கேள்விப்படுறதான் பார்க்கணும். தானியேல் முன்னால எருசலேமில் இருக்கிற போன வாரம் ஸ்டைல் அழகா காமிச்சாங்க. அந்த படத்தெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படியே தேவ சமூகத்தில் உள்ள அந்த அந்த ஒரு பாத்திரம்லாம் ஒவ்வொரு வண்டியா எடுத்துட்டு போறாங்க. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது தானியேலுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். என்ன ஆண்டவரே, என்ன நடக்கு எங்க தேசத்துல? இந்த தேசம் உம்முடைய தேசம் இல்ல. இது பாத்திரம், இந்த பொற்பாத்திரம்லாம் உம்முடைய ஆலயத்தின் பணிமுட்டு இல்ல. இதுல ஒருத்தன் கைய வைக்க யோசிக்கணுமே. உள்ள கொண்டு போய் அதை கைய வச்சு அதை எடுக்கிறதுக்கே அவன் பயப்படணுமே. அவ்வளவு பரிசுத்த பணிமுட்டு தானே. அசால்ட்டா வந்து தூக்கிட்டு போறான். அசால்ட்டா வந்து கோயில் இடிக்கான். ஏன் ஆண்டவரே? முற்றுகை போட்டாலும் முறுமுறுக்காதவன் தான் தானியேல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முற்றுகை போட்டது உண்மை. தானியேல் வாயிலிருந்து ஏதாவது முறுமுறுப்பு வந்துச்சா? இல்ல, பைபிள் இல்ல. பைபிள்ல இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஏதாவது நடக்க வேண்டியது நடக்கல. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் அறிவார்.
ஒருவேளை அப்படி இருந்தா ஆண்டு நம்மளை மாத்தட்டும். இன்னும் எப்படி இருக்க கூடாது? பாலுங்கிற சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஆண்டு வந்து எங்க வாலிபர் கூடிகளை இப்ப மென்ஸ் ஃபெல்லோஷிப் மன்னிக்கும், அது ஆண்டு தெளிவா பேசின ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைனா அதாவது காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இலைக்க பண்ணா குதிரைகளோடு நீ எப்படி ஓட போற? சமாதானம் உள்ள தேசத்துல அடைக்கலம் தேடினா யோர்தான் பிரவாகித்து வரும்போது எப்படி நம்ம நிக்க போறோம்? அல்லேலூயா. அந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம். நீங்க நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் காலம் நம்மை தள்ளுகிறது. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காலத்துலதான் தானியேல் அன்னைக்கு இருந்தாரு. ஆனா தானியேல் வாயில முறுமுறுப்பே இல்லை. சரி, இது அப்படியே நம்ம கம்பேர் பண்ண போறோம். இப்ப தானியேல் எங்கேருந்து எங்க வரான் தெரியுமா? சொல்லுங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில எது நடக்கோ இல்லையோ, நான் ஆரம்பத்துல சொன்னது போல, ஆண்டவரே என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் வாயில முறுமுறுப்பல்ல, உண்மை உயர்த்துகிற துதி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேருந்து எங்க வந்தாங்க? ஆமா, கொஞ்சம் அப்படியே நீங்க உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சிமியன் கை ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எங்கேருந்து எங்க கொண்டாந்தார்? எகிப்திலிருந்து வெளில கொண்டு வந்தாரா? சரி, அப்போ எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வரும்போது, எகிப்துக்குள்ள இருக்கும்போது ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரே முறையிடுதல், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் முறுமுறுப்பு. அதுக்கப்புறம் இடையில அப்பப்போ நம்ம சாப்பிடுறோம்ல, ரொம்ப சாப்பிட்டாச்சு பிரியாணி, இன்னைக்கு ஒரு நாள் ரசத்தை போடு, ஊறுகாய் போடு. நான் என்ன சொல்றேன் உங்களே சொல்லுங்க, எனக்கு அப்பப்போ கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். அப்போ ரொம்ப அதிகமா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அதே மாதிரி இந்த ஜனங்கள் எப்போதுமே முறுமுறுப்பாங்க, அப்பப்போ துதிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மள மாதிரியா? அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வரும்போது தேவன் எதோடு அனுப்புனா? ஒரு வாக்கு தத்தத்தோடு அனுப்புறான். அப்படிதானே? என்ன வாக்கு தத்தம்? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும்போது அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சாரு. ஒரு வாக்கு தத்தத்தோடு வெளியில கொண்டு வந்தார். என்ன வாக்கு தத்தம்? பாலும் தேனும் ஓடுகிற. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வாக்கு தத்தத்தை வாங்கினாலும் அப்பப்போ துதிப்பான், எப்பொழுதும் முறுமுறுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் நல்லவர். இந்த தானியேல், எல்லாரும் என் கூட தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த தானியேல எருசலேமில் இருந்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகும்போது என்ன வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்தார்? நீ வாளாகாமல் தலையாவர், அப்படியா? நீ கீழாகாமல் மேலாவர், அப்படியா? நீ வலது புறத்திலும் இடம் புறத்திலும் இடம் கொண்டு பெறுவாய். இந்த வாக்கு தத்தம் கொடுத்தாரா? இல்லாட்ட நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லாட்டி நீ நீர் பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீர் இருக்கு, இந்த வாக்கு தத்தமா? உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது வாக்கு தத்தம் தான் சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன், சபிப்பேன், இந்த வாக்கு தத்தமா? என்ன வாக்கு தத்தம் கொடுத்து கர்த்தர் தானியேலை எருசலேமில் இருந்து பாபிலோனுக்குள்ள கொண்டு வர வைத்தார்? அல்லேலூயா. எந்த வாக்கு தத்துவமே தானியேலுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் தேவனை துதித்தான், முறுமுறுக்கலை. அவன் தான் தானியேல். அதனாலதான் அவன் வாழ்க்கை முழுவதும் ஜெயமானது. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிதான வாக்கு தத்துவம். ஏற்கனவே சொன்னது போல பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். அல்லேலூயா. ஆனா ஸ்தம்பமா இல்லை. இங்க வசனம் சொல்லுது தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சா? சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது இவன் அப்படியே யோசிப்பான். அப்படியே நான் அப்படியே மெடிடேட் பண்ணும்போது அப்படிலாம் யோசிச்சு பார்த்தேன். அப்படியே ஆண்டு கிருபை செஞ்சாரு. எத்தனை ராஜாக்களை கொண்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? எத்தனை? சும்மா சொல்லுங்க, மதிப்பா பரவாயில்ல. யோசுவா நாட்களை எத்தனை ராஜாக்களை இந்த இஸ்ரவேலர்கள் கையில ஆண்டு ஒப்பு கொடுத்தார்? 32 வச்சுடுமா? வச்சுடுமா? சரி, 32 வச்சுடுவோம். 32 ராஜாக்களை ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இங்க ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களையும்
ஒரே ஒரு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையில ஒப்பு கொடுத்தார். அங்க அத்தனை ராஜாக்களை ஒப்பு கொடுத்த பின்பும் இந்த ஜனங்கள் தேவனை என்ன பண்ணாங்க? இத்தனை பேர் மேல ஆண்டவர் பிரியமா இருந்தாரா? அதான் சொன்னால ஒன் சைட்ல ஆண்டவர் இவங்கள நேசிச்சார். ஆனா இவங்க அப்பப்போ வந்து ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி ஜாடமாட காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவரு எதிர்பார்த்துட்டே இருந்தார். ஆனா இங்க தானியல் லைஃப்ல ஃபுல்லா ஆண்டவர் தேசத்தையே ஆலோசித்தார், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு எவனையும் பிடிக்கல, வேண்டாம் போட்டு முடிஞ்சது. ஆனா அதுல ஒருத்தன் தான் தானியல். அவன் என்ன பண்றான்? அரண்மனையில போய் ஆண்டவர் தான் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒரு காலத்துல ராஜாக்கள் எல்லாம் எங்க கையில ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு எங்க எல்லாத்தையும் ஒரு ராஜா கையில ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் மேல என்ன தேவையில்லாம கோபம் எரிச்சல் வந்து இஷ்டம் போல நான் சாப்பிட போறேன் அப்படியே இருந்தான். இல்லையா? இன்னைக்கு நீங்கள் நானும் நம்ம வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத சில காரியம் நடக்கும், நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் நானும் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஒன்றும் இல்லை, லாஸ்ட் ஒரு மாசமா எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? என்ன சொன்னா நம்ம அதிகமா நியூஸை கேள்விப்படுறோம், அதிகமான காரியத்தை கேட்கிறோம். ஆனா எவ்வளவு நேரம் தேவனோடு இருக்கிறோம்? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை என்ன சூழ்நிலை வந்தாலும், நான் நினைச்சது நடந்தாலும், நான் நினைக்காதது நடக்காம போனாலும், எது என்ன எப்படியும் ஆண்டவர் மேல மாத்திரம் என் அன்பு ஒரு நாள் குறையக்கூடாது. அல்லே சொல்லுங்க, சந்தோஷம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தானியனுடைய வாழ்க்கையில தான் என்ன இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? எனக்கு 200 வசனம் வாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க சிஸ்டர். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானப்படும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஹார்ட்ல இருந்து கூட ஆண்டவர் வந்து நான் எப்படியும் ஆண்டவர் என் லைஃப்ல நான் தீட்டுப்படாம இருக்கணும்னு ஹார்ட்ல ரொம்ப இருதயத்துல தீர்மானம் பண்றான். சுத்தி எவ்வளவு மோசமான காரியம் இருந்தாலும் ஆண்டவர் பிரியமா இருக்கணும் எங்க தீர்மானம் பண்ணிட்டான்? இருதயத்துல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வாயினால அதிசயத்தை பார்த்தா வாயினால துதிப்பாங்க, ஆனா இருதயம் எப்படி இருக்கான்? இவன் அடிமையா உள்ள போனாலும் இருதயத்துல தேவனோடு நெருங்கிட்டே இருக்கிறான். யாரு சொல்லுங்க? அல்லேலூயா. அப்ப இப்படியே ஆண்டவர் மனதுல வார்த்தை போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்பம் எப்படி? ரொம்ப சந்தோஷத்துக்கு தமிழ்ல சொல்லலாம் அக்களிப்பு. சொல்லலாமா? அக்களிப்புன்னு என்ன அர்த்தம்? மன மகிழ்ச்சி, சந்தோஷம். தானியேலுடைய லைஃப் ஆரம்பத்தில் எப்படி? அருக்களிப்பு. சொல்லுங்க, அருக்களிப்புன்னு என்ன அர்த்தம்? பிடிக்கவே இல்லை, கஷ்டம். தானியேலுடைய ஆரம்பம் அருக்களிப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்பம் அக்களிப்பு. ஆனா தானியேலுடைய முடிவு அக்களிப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முடிவு அருக்களிப்பு. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அருக்களிப்பா ஆரம்பிச்சாலும் முடியும் போது உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அக்களிப்போடு முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி முடியும்னா நீங்கள் நானும் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நீரறியா யாதும் நெறியா என் தலை முடியும் என் நீரே, நீரறியா யாதும் நெறியா என் தலை முடியும் என் நீரே, என்னை மறவா இயேசுநாதா உந்த தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்த தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே மலக்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே சோத்திரம், பயப்படாதே மலக்கரத்தாலே பாதுகாப்பே நின்றதாலே சோத்திரம், பாசம் என்னே நீ வைத்ததினால் படிக்க இயலாதவரும் இல்லை, பாசம் என்னே நீ வைத்ததினால்
அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன காரியம் நடந்தாலும் முடி கூட என்னதான் அவருடைய சித்தம் இல்லாம விழுமா அவ்வளவுதான் இல்ல. அல்லேலூயா. இதுல ரொம்ப நம்ம தெளிவா இருந்தா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, எனக்கா இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எப்போதும் ஆண்டவரை வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதும் ஆண்டவரை துக்கப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களா? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அவங்களோட ஜெராக்ஸ் தானே நம்ம. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அப்படின்னா இப்படியா அடியே அப்படி எழுதுன இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை இரிட்டேட் பண்ணாங்க. சொல்லுங்க, இரிட்டேட்னா என்ன அர்த்தம்? எரிச்சப்படுத்துறான். அவர் எரிச்சலுள்ள தேவன். ஆனா இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரேலைட்ஸ் இரிட்டேட்டிங் காட், பட் டேனியல் இம்ப்ரெசிங் காட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் இரிட்டேட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இம்ப்ரெஸ் பண்ணணும். இம்ப்ரெஸ் பண்ணா நம்முடைய இம்ப்ரெஸ்மெண்டா கரெக்டா? இம்ப்ரெஸ்மெண்டா கர்த்தரை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் எப்படி இருந்தா தானியேல் ஒரு காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணாங்க? அவனுக்கு விரோதமா ஒரு சட்டத்தையே போட்டாங்களா இல்லையா? நல்லா இருக்கும். எனக்கு வாசிக்கிறீங்களா? என்னாகும் புத்தகம் ஒரு ஆள் வாசிங்க, தானியேல் புஸ்தகம் ஒரு ஆள் வாசிங்க. வசனத்தை சொல்றேன். என்னாகும் 22 4-6, தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4-5 2 வசனத்தை வாசிங்க. மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலா மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தார். அவன் பெயர் குமாரனாகிய பீலாயாமை அழைக்கப்படும்படி தன் சந்ததியாருக்கு தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். இங்க இந்த சம்பவம் என்ன சம்பவம்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதனால என்ன பண்றான்? ஒருத்தனை கூட்டு வந்து இவங்களை ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சபிக்கும்படியா ஒருத்தனை என்ன பண்ணாங்க? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் லட்சக்கணக்கான ஜனங்களையும் சபித்து தேசத்தை விட்டு அழிச்சு போடணும்னு ஒரே ஒருத்தன் வரான். யாரு? பாலா. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனம் தானியேல் 6-4-5 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாரும் குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அங்க ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை சபிக்கணும்னு ஒரே ஒருத்தன், இங்க ஒரே ஒருத்தனை க்ளோஸ் பண்ணு ஒரு ஜனக்கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா? அல்லேலூயா. நீங்க நான் இஸ்ரவேல் ஜனமா இருக்க போறோமா தானியேலா இருக்க போறோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க தானியேலை கொல்லணும்னு எத்தனை பேர் பிளான் பண்ணாங்க? 4வது வசனத்துல தேசாதிபதி ஹைஃபை லெவல்ல உள்ள ஆட்கள்லாம் யாரை க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணாங்க? தானியேலை தூக்கிடணும்னு பிளான் பண்ணாங்க. எனக்கு இதை மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப ஒரு வேடிக்கையா இருந்துச்சு. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உள்ள போறாரு. எங்க உள்ள போறாரு சொல்லுங்க? என்னாகமத்துல நம்ம படிக்கும் போது அங்க ஜனங்கள் சபிக்கப்பட்ட கூடாதுன்னு யார்கிட்ட போய் பேசுறாரு சொல்லுங்க? பிள்ளையாம் போய் பேசினாரா இல்லையா? பிள்ளையாம் எங்க போற? நீ தீர்க்கதரிசனம் என்ன பண்ணணும்? நான் சொல்லதானே சொல்லணும். நீ காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவர் உள்ள போறாரா இல்லையா? யாருக்காக போனாரு? யாருக்காக? நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தெரியாம நமக்காக போயிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நம்ம நிக்கிறோம்னா காரணம், நிறைய நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணாம இருந்தாலும் நமக்காக அவர் வழக்காடினார். அல்லேலூயா. அப்படிதான் இங்க நடக்கும் சம்பவம்.
ஆண்டவர் போய் பாலாக்கிட்ட பேசுறாரு. பாலாக்கு கண்ணை திறக்கிறதுக்காக கழுதிட்டு போய் பேசுறாரு. அல்லேலூயா. அவன் சில தீர்க்கதரிசி கண்ணை திறக்குன்னா யார்கிட்ட தான் பேசி ஆகணும்? கழுத முடிவாதான் கத்த நல்லவர். அப்போ ஆண்டவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும், நம்முடைய ஜனம் சபிக்கப்படாமல் இருக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போனாரா இல்லையா? பைபிள் தானே இருக்கு, பேசினார். ஏன் பிரதர் தானியேல உள்ள விடாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல? ஏன் எடுக்கல? ஏன்னா அவன் அழைப்பு அப்படி. அதுலயே சொல்லுங்க, அதுலயே சொல்லுங்க. ஆமா, நம்ம பாதை காணோம், நம்ம இலக்கு காணோம், ஆனா பாதை எப்படி? நான்லாம் என்னெல்லாம் வண்டியில இங்கேருந்து என் சைட்டுக்கு போனா ஒரே பாதை தான். காலையில அது இது வரைக்கும் ஒரே பாதை தான் போயிட்டு இருக்கேன். 2-3 பாதை இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் செட் ஆகுது. ஏன்னா ஒரே பாதையில் போயிட்டு ஒரே பாதை தரணும். சில பேர் வேற பாதை பிடிக்கும், அப்படி போகலாம். இன்னொரு பேருக்கு 120, 140 தான் போவாங்க. அப்போ இலக்கு ஒன்றுதான், பாதைகள் வித்தியாசப்படலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் வந்து நிசான்ல ஓட்டிட்டு இருக்கேன். பிரபாகர் செவரோட் வச்சிருக்காரு, பிரதர் வந்து ஹூண்டாய் வச்சிருக்காரு. கம்பெனி கார் கம்பெனி வித்தியாசப்படலாம், ஆனா போய் சேர வேண்டிய இலக்கு எங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ட்ராக் டிஃபரெண்டா இருக்கும், வண்டி டிஃபரெண்ட், பிரயாணம் டிஃபரெண்ட், ஆனா லெக்க எங்க தான்? தானியேலுக்கு எங்க? ஆண்டு ஏதாவது சிக்னல், சின்ன சிக்னல். தானியேலே, எல்லாரும் என்ன வெறுத்தாலும் நீ ஒருத்தன் பரவாயில்லப்பா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சிக்னல், சரி போ நான் பாத்துக்கிறேன், ஏதாவது சிக்னல். ஆண்டவரே, அப்ப இதெல்லாம் தெரியும் தான் நம்மளுக்கு. ஆண்டவரே, அங்க பாலாக்கு அப்படி பண்ணும்போது பிள்ளையாண்ட போய் பேசுனீங்க, கழுதிட்டெல்லாம் பேசுனீங்க, எனக்காக நீங்க ஏன்டையாவது பேசுங்க நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு வார்த்தை இல்லை. எப்போதெல்லாம் நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கும்போது தேவனிடமிருந்து எந்த ஒரு உத்தரவும் இல்லையோ, கவலையப்படாதீங்க, மூவ் ஃபார்வர்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு என்னன்னே தெரியல பிரதர், எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கு? எனக்கு நான் நினைக்கிற காரியம் கைக்கூடி வர மாட்டேங்குது. நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் ஜெபம் பண்றேன். ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல கர்த்தர் இப்படிதான் இருப்பா, காது கேளாதவர் போலதான். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரு, மௌனமா இருப்பது போலதான் தெரியும். அல்லேலூயா. ஆனா நம்ம மூலியமா ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் வாய் திறந்து துதிக்க வைக்கிற ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. அவர் மௌனமா இருப்பது போல காணப்பட்டாலும் அதுக்கப்புறம் வருகிற கிரியை பார்த்து யாருமே மௌனமா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கிரியை தானியேலுடைய வாழ்க்கையில வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? இங்க தானியேலுக்கு சத்தமே இல்லை, ஆனா என்ன பண்றாரு? சிங்கவாய அங்க ஜனங்களுக்காக பாலாக்கிட்டார், பிள்ளையார்கிட்ட போய் பேசுறாரு. ஆனா நம்மளுக்கு எப்படி இருந்தாங்க? ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. எப்படி? எந்த அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறாரு? என்னாகமத்துல 23, 24 பிள்ளையாம் வருவான், வந்துட்டு எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிச்சுவான். ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் 25வது வசனம், முதல் வசனம் வாசிக்க சிஸ்டர். 25வது அதிகாரம், நான் இதோட முடிக்கிறேன். மோவாபின் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். போ சிஸ்டர். 23வது அதிகாரமும் 24வது அதிகாரமும் சபிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம போக வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் உள்ள வந்து காப்பாத்தி ஆசீர்வாதமா, வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சந்தன மரங்களை போல, அந்த மரம் போல, இந்த மரம் போல யார் மூலியமா ஆசீர்வதிச்சாரு? பிள்ளையாம் மூலியமா. அப்ப இந்த ஜனங்கள் எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருந்திருக்கணும்? ஆண்டவரே, எங்க இருந்தோம் ஆண்டவரே? எகிப்துல கஷ்டத்துல செங்கல் அறுக்க வைக்கோல் இல்லாம எங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எங்களை தூக்குனீங்க ஆண்டவரே. எங்க சந்ததியெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்குமே. இன்னைக்கு அதெல்லாம் விட்டு வானத்திலிருந்து மண்ணா, நினைச்சா தேவைப்பட்டுச்சுன்னா காடை, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அவ்வளவு அற்புதம். கசப்பா இருந்தா தண்ணிய மாத்துறீங்க, கடலா இருந்தா வடிய கொடுக்குறீங்க. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரேன்னு நினைச்சு நினைச்சு துதிக்க வேண்டிய ஜனம் கொடுத்து போய் என்ன பண்ணுது? ஸ்தூலித்து, யசூரன் ஸ்தூலித்து நல்லா இருக்கும் உதைத்தான். அதே மாதிரி ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வேசித்தனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க தானியேல் எவ்வளவு காரியம் நடந்தாலும் ஆண்டவரே, நான் செபித்த காரியம்
எனக்கு கைக்குடி வராம போனாலும், நான் செபிப்பதனால என்னை தூக்கி எங்க போட்டாலும் கடைசி வரை இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரை உண்மை துதிப்பேன், உங்க மேல நேசமா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் he was impressing God. யாரு? தானியேல். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை இரிட்டேட் பண்றோமா, இம்ப்ரெஸ் பண்றோமா? எந்த சூழல் வந்தாலும் தேவனை நேசிப்பதை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு மேகஸ்தம்பம் இல்லாம இருக்கலாம், அக்னி ஸ்தம்பம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை தான். எந்த ஸ்தம்பம் இருக்கோ இல்லையா ஆண்டவரே, பரலோகத்துல உங்களுடைய சமூகத்துல நான் உங்களுடைய ஸ்தம்பமா மேல நிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று கொடுங்க. எல்லா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எல்லாரும் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல என் ஆரம்ப அக்களிப்பா இருந்துச்சு ஆண்டவரே. எவ்வளவோ அதிசயங்களை செஞ்சுதான் எங்களை கொண்டு வந்தீங்க. ஆரம்ப அக்களிப்பு வீண தாம்பூரோடு நாங்க துதிச்சோம் ஆண்டவரே. ஆனா இடையில சில பிரச்சனை, போராட்டம், முறுமுறுத்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சுத்திலும் பயந்தான். எங்க நியூஸ கேட்டாலும் அங்க இப்படி அங்க இப்படி, அடுத்த சுற்றிலும் பயம் இருக்கு ஆண்டவரே. இங்க எப்படி ஜெயமா இருக்க முடியும்? ஒரே ஒரு காரியம் தான், என்ன சொல்லணும் தான் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களிடத்துல நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் கண்ணில் முடியும். ஆண்டவரே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட கூடாதுன்னு நீங்க போய் பேசுறீங்க. ஆனா இங்க நான் செத்து போயிடக்கூடாது, தானியேல் செத்து போயிடக்கூடாது, தானியேலுக்காக யாருக்குமே ஆண்டவர் பேசல. ஆனா கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஆண்டவரே, எனக்கு தெரியலப்பா. ஒருவேளை தானியேல் நினைச்சிருந்தமா, ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீரோ, பரவாயில்ல ஆண்டவரே, நீ எதை செஞ்சாலும் என் வாழ்க்கையில நன்மைக்காக தான் ஆகுதுவரே. ஒரு நாள் கர்த்தர் தீமைக்காக மாற்ற மாட்டார். நம்பிக்கையில சந்தோஷமான தானியேல் கெவிக்குள்ள இறங்குற வரைக்கும் தானியேல் தெரியாது. இறங்கினதுக்கு அப்புறம் தான் அங்க நடந்த அற்புதத்தை நான் பார்க்க நினைச்சேன். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட கடினமான பாதை, ஏன் இந்த காலகட்டத்துல இந்த தேசத்துல எங்களை ஏன் வச்சிருக்கிறீங்க? எனக்கு தெரியல. ஆனா முற்றுகை போடப்பட்டது. தாண்டி முறுமுறுத்தி ஆண்டவரே, நாங்க முறுமுறுத்துட்டா, ஒருவேளை நாங்க ஆண்டவரே ஏதாவது பேசியிருந்தா, மனப்பதில் ஏதாவது பேசியிருந்தா எங்களை எல்லாரும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேசத்துல வைத்திருப்பதற்கு ஒரு முகாம் உண்டானவரே. எங்களுக்கு தேசத்துல இந்த காலகட்டத்துல இந்த தேசத்துல எங்களை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எங்களுக்கு எது நடக்கும் இல்லையோ நாங்கள் உண்மை நேசிப்போம். இப்படிப்பட்ட ஒரு எவ்வளவு ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். உங்கரம் பிடித்த பின்னும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். வெங்கரம் பிடித்த பின்னும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடையிலே நான் இன்னும் உடையிலே உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடையிலே நான் இன்னும் உடையிலே உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். துயவனே நீர் என்னை தொடருமே. உங்கரம் தினம் என்னில் படருமே. துயவனே நீர் என்னை தொடருமே. உங்கரம் தினம் என்னில் படருமே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. உலகிலே நான் இன்னும்
இருக்கணும் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் உங்க கரத்திலே இருக்கணும். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே. உலகத்தின் பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இல்லையா, உங்களின் பார்வை மட்டும் அழகாக தெரிந்தேனையா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேனையா, உங்களின் பார்வை மட்டும் அழகாக தெரிந்தேனையா. அழகென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே. Thank you, Lord. அழகென்று அணைத்துக் கொண்டீரே. இன்னும் உடைகிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து வாழ்க்கை இல்ல. தானியேலை போல எந்த நிலைமையில வைத்திருந்தாலும் உண்மை உயர்த்துகிற வாழ்க்கை ஆண்டவரே. ஆண்டவர் தானியேலை போல அடிமைத்தனத்தில் நாங்க இருக்கலாம். யாருமே எங்களை பார்த்து ஆண்டவர் எங்களுடைய ஆர்வம் அழுத்தலி போல இருக்கலாம். எங்களை முடிவாக்களி போடு மாறணும் ஆண்டவரே. உண்மை நேசிக்கிறோம். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே, நீர் என்னை தொடருமே, உன் கரம் தினம் எண்ணிப்படலுமே. ஆண்டவரே, உங்க காரம் எங்க மேல எப்போதும் பட்டுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. நீங்க உங்க காலம் எங்க மேல பட்டுச்சுன்னா எங்க வாழ்க்கை ஒரு பட்டு போக வாய்ப்பே இருக்காது. சுற்றிலும் பயம், ஆனாலும் தானியலுடைய காரியம் செய்யும். தானியலுக்காய் வழக்காட யாருமே இல்லை, ஆனாலும் கர்த்தர் தானியலோடு இருந்து தானியலை பார்த்து கர்த்தர் சொன்னீங்க, நீ மிகவும் பிரியமானவன் தானியல். இந்த இடத்துல உம்மால் நேசிக்கப்படுகிற நாங்கள் தேவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலை சிறைச்சாலையின் அனுபவமா காணப்பட்டாலும் எங்களுடைய சிறைச்சாலை அனுபவத்தை நீ மாற்றுவீர். அன்றுவே பவுல் சொன்னது போல நாங்க எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது. அதனால தேவன் எங்க மேல வச்ச அன்பினால இவை எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயங்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் எப்போது இருக்கணும். எங்க கூட ஓடி வந்து ஜனக்கூட்டம் ஒரு வேலை காணாம போனாலும் உங்க கூட நாங்க இருக்கும்படிக்க கடைசி வரை ஓடி உதவி செஞ்சுக்கலாம். எங்களுக்கு உதவி செஞ்சுங்கப்பா. இந்த தேசத்தை ஆசிர்வதிங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. எங்களை வச்சிருப்பதற்கு முகாந்திரம் உண்டாடுவாரு. இந்த வனாந்தரத்திலையும் முகாந்திரத்தோட வச்சிருக்கிறீங்க. அதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க திருக்கரத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். சகல துதிக்க நம்ம எல்லாம் குறையும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.